மல்லி கர்ப்பமான விஷயத்த வச்சு ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. யாருன்னா, இந்த ராஜராஜேஸ்வரி. ஆனால் அதுக்கு மல்லி இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இப்போ அந்த மல்லி, விஜய்க்கு இடையில இந்த ராஜி என்னத்த கொளுத்தி போட்டாலும் அவங்களோட ஜம்பம் பலிக்காது. ஏன்னா, இங்கே வந்து மல்லி வந்து கண்ணீரோட நிற்கிறாங்க, இல்லைங்கல. அது வந்து வெண்பாவை தொலைச்சிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி, அதாவது மல்லியும் விஜயும் ஒன்று சேர விடாம அப்படியே பிரித்து வெளியே பத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு நரித்தந்திர வேலை தான். ஆனால் இந்த நரித்தந்திர வேலை மல்லிகிட்டயோ விஜய்கிட்டயோ எடுக்காது. ஏன்னா இவங்க 2 பேருமே இந்த ராஜி யார் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள நெருப்பு எரியுதுன்னா, அதில வந்து கலகத்த மூட்டி விட்டு எரியிற ஒரு கொள்ளிய கூட கொளுத்தி விடுவாங்கல்ல, அது மாரி இந்த ராஜி வந்து எதையுமா பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கதிரேசன வந்து தூண்டி விடுதாங்க. அப்ப இந்த எந்த ஒரு விஷயமும் அவங்ககிட்ட பலிக்கல. அப்ப இதில வந்து ராஜிக்கு சரியான ஒரு பதிலடி குடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அதாவது விஜய் கிட்ட நான் சொல்லல. அந்த விஷயத்த நீயே சொல்லி எனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கிற. ஏன்னா நான் சொல்லதுக்கு தயங்குனேன். எதுக்காக தயங்குனேன் அப்படின்னா, வெண்பா இல்ல. வெண்பா இல்லாத நேரத்தில இந்த விஷயத்த நான் விஜய்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஏன்னா, என்னோட குழந்தை வெண்பா என் வயித்துல அது காத வச்சு, அந்த குழந்தைய அந்த சிசுவோட நாடி துடிப்பு, இதய துடிப்ப வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே நேரத்தில விஜயும் அதே மாரி கேட்கணும். அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான சூழல் நிலவுனா தான் நான் அத சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளையா நீயே விஜய்கிட்ட சொல்லிட்ட. ரொம்ப நன்றி ராஜி அப்படிம்பாங்க. அதே மாரி நீ நினைக்கிற மாரி அதுக்காக விஜய் வந்து என்ன தூக்கி எறிஞ்சிருவாருன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா விஜய் தான் இதை வந்து ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட. அதாவது உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டியா மல்லி அப்படின்னு கேட்டார். அப்போ கூட நான் எனக்குன்னு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படல. வெண்பாவுக்காக தான் நான் வாழணும் என் வாழ்க்கையே அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஏதோ ஒரு அதிசயத்தில் நடந்துருச்சு. அதாவது விஜயை இப்போ வந்து ஓரளவுக்கு மெய்சிலிர்த்து தான் போயிருப்பார். எதுக்காக அப்படின்னா, மல்லி வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கும்போது விஜய்க்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா எந்நேரமும் மல்லி வந்து வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது விஜய்க்கு வந்து புரியுது. ஏன்னா எதிர்காலம் ஆகும்போது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஆகும்போது வெண்பா பெரிய குழந்தையாயிருவான், பெரிய பிள்ளையாயிருவாங்க, படிப்பு வேலைன்னு போயிடுவாங்க. அப்போ மல்லியோட லைஃப் அப்படிங்கிறது, அதனால் அதுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. உண்மையிலே விஜயோட மனசும் அதில் பறந்த மனசு தான். அதனால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று அது வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாபாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பாக இருக்குது. உங்கள் கணிப்பு என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.